திமுக இல்லாம நடந்து முடிந்த இந்தியா கூட்டணி கூட்டம் ஏற்கனவே விலகி போன அதே கட்சியும் இந்த முறையும் அந்த கூட்டணியில இடம்பெறல. கடுமையான எதிர்ப்புகள் திமுகவுக்கு எதிராக இல்ல, வேற ஒரு கட்சிக்கு எதிராக. தாவேகா இந்தியா கூட்டணியில வரும்னு நம்பி இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அதுல அடைஞ்சிருக்காங்க. ஆனா தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வருமா வராதா, என்ன ஸ்டாண்டு அப்படி எடுத்திருக்காங்கன்றதையும் இதுல நாம தெளிவா பேச போறோம். இந்தியா கூட்டணி தேதி அறிவிச்ச உடனே முதலாவதாக எங்களுக்கு செய்த துரோகத்துக்கு எப்படி வெக்கமே இல்லாம எங்களை இந்தியா கூட்டணியில கூப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு காட்டமான பதில்களை திமுக தரப்புல இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய துரோகத்தை காங்கிரஸ் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் துரோகம் தான் பண்ணும், இதை நீங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் நல்ல காங்கிரஸ் அப்படின்னு நீங்க நினைச்சது தப்பு. அதாவது எப்படி இதை என்ன சொல்றதுன்னா, விஷம் அங்க ஒரு விஷம் இருக்கு, இது வேற விஷம் அப்படின்னா ரெண்டு விஷம் தான், அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்தாலும் விஷம் தான், அதிகமா இருந்தாலும் விஷம் தான். அப்படி ஒரு உதாரணம் தான். அப்படி நம்பி இருந்த திமுகவை ஏமாற்றிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க பங்கேற்க மாட்டோம், அப்படி நாங்க பங்கேற்றா எங்களுடைய துவண்டு போயிருக்க தொண்டர்களுக்கு நாங்க இன்னும் ஒரு பெரிய அடியை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு அவங்க தலைமை முடிவெடுத்து அந்த இந்தியா கூட்டணியில கலந்துக்கல. இன்னொரு கட்சியும் கலந்துக்கல. இந்த கட்சி ஏற்கனவே காங்கிரஸினுடைய துரோகத்தை நேரடியா கண்கூடா பார்த்தது. அந்த கட்சி வேற எதுவும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சி. இந்த கூட்டணியில நாங்க இடம்பெற மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லி விலகி போனாங்க. இந்த முறையும் அழைப்பு கொடுத்தும் அவங்க கூட்டத்துல கலந்துக்கல. ரொம்ப தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் கொஞ்சம் வாடிய முகத்தோட, அவங்க எதிர்பார்த்த சட்டமன்ற தேர்தல் 2021 பல மாநிலங்கள்ல கைப்பற்றின இந்தியா கூட்டணி இந்த முறை கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் நாம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு சோகமான மனநிலையிலேயே அவங்க முகத்தையே வச்சிருந்தாங்க. அதுல ஒரு கட்சி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான். கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டோம், அதனால நமக்கு இது அப்படின்ற மாதிரியே இருக்கு. பாஜக மேற்கு வங்கத்துல வெற்றி பெற்றது கூட அது கவலைப்படலை, மம்தா தோத்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறதான் காங்கிரஸ். அந்த மனநிலை தான் நேற்று கூட்டத்திலேயே அவங்க கலந்துக்கிட்டாங்க. விசிகா தரப்புல இருந்து வந்த எதிர்ப்பு என்னன்னா, நீங்க இந்த கூட்டணிக்கு தாவேகாவை கூப்பிடுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரு கூட்டமைப்பா இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில எங்கிட்ட எந்த கன்சர்னும் இல்லாம நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து தானே இந்தியா கூட்டணி, எங்கள்கிட்ட ஒரு முடிவு இது சொல்லாம நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அது மட்டும் இல்லாம காங்கிரஸினுடைய போக்கு சரியில்லை, அவங்க இந்த நிலையை மாத்திக்கணும் அப்படின்னு அவருடைய பதிவு பண்ணியிருக்காரு. சிபிஎம் சிபிஐமே காங்கிரஸை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தற்காலிக வெற்றிக்காக ஒரு கூட்டணியில போய் அமைஞ்சிருக்கிறது, இந்தியா கூட்டணிய வேணான்னு நினைச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளை அந்த இடத்துல அவங்க அடுக்கியிருக்காங்க. அகிலேஷ் யாதவும் அந்த இடத்துல காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பெரிய முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மஹுவா மித்ரா, ஏற்கனவே நம்ம டிடி வங்கத்து சிங்கப்பெண், அவங்க கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்க. கட்சியில எம்எல்ஏக்களும் பாதி பேர் பிரிகிறாங்க, எம்பிக்களும் பாதி பேர் பிரிகிறாங்க. இருந்தாலும் மம்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலம் ஒரு டிஃப்ரெண்டான மாநிலம். 2021 எப்படியும் மம்தா தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்கிற சிட்டிங் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாரும் அப்படியே கொத்தா போய் பாஜகவில் சேர்ந்தாங்க. ஆனா மம்தா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கெல்லாம் மீன் தொட்டியில இருந்து கீழே விழுந்த மீன் மாதிரி எங்களை எல்லாரும் திரும்ப நீங்க அம்மா மாதிரி எங்களை தூக்கி உள்ள போட்டுருங்க அப்படின்னு டிடின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து திரும்ப கட்சிக்குள்ள சேர்ந்துக்கிட்டாங்க. அங்க அந்த போக்கு எல்லாமே இருக்கும். மம்தாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்துல அவங்க பாஜக எதிர்ப்பை பெரிய அளவுல கொண்டு போனாங்களே தவிர உள்ளுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல, கரப்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த முறை பாஜக ஆட்சி செய்துன்னா பாஜக முக்கியமா அங்க மத அரசியலை தூண்ட ஆரம்பிக்கும். இதுல ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்துச்சு, பாஜக ஜெயிச்ச உடனே கொத்தா அங்க இருந்து இஸ்லாமியர்கள் வெளியேறது, அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. அவங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பக்கத்து நாடுல நடந்த கலவரம் தான் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டாவை பண்ணி தான் பண்ணாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை இழந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்பர் 1 துரோகி ராகுல் காந்தி தான். அந்த நேற்று கூட்டத்துல ராகுல் காந்தி பகிரங்கமா மன்னிப்பும் கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கூச்சமே இல்லையா? அரசியல் அதிகாரத்துக்காக
உங்களோட தேசிய அளவுல கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப நீங்க கேரளாவில் எந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்? இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, ஊழல் அதிகமாயிருச்சு, முழுக்க முழுக்க இந்த நிர்வாகத்திற இந்த செயல்பாடுகளை வச்சு நீங்க பண்ணியிருக்கலாம். ஆனா கம்யூனிஸ்டுகளும் மதவாத கட்சிகளும் ஒன்னாயிருச்சுன்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி இப்போ ஒரு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் போது ராகுல் காந்தி சொல்றாரு, நான் அப்படி பண்ணல, எனக்கு கேரளா காங்கிரஸ் வழிகாட்டினாங்க அதனால செஞ்சேன், அப்புறம் நீங்க என்னத்துக்கு அப்படின்னு இருக்கு. இப்படி ஒரு முட்டல் மோதலாகவே இந்தியா கூட்டணி அமைய அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுல தாவேகாவையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டு கட்சி எதுனா சிவசேனாவும் காங்கிரஸும் தான். சிவசேனாவும் காங்கிரஸும் மகாராஷ்டிராவில் நல்லா ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது காங்கிரஸ் இன்னொரு பிஜேபின்னு சிவசேனாக்கு தெரியாது, சிவசேனா இன்னொரு பிஜேபின்னு காங்கிரஸுக்கு தெரியாது. ரெண்டு பேருமே அட் அ டைம்ல இப்படி காலவாரி விட்டக்கூடிய நிலையை நம்ம சீக்கிரமாவே பார்ப்போம். அப்படி ஒரு போக்கு அந்த இடத்துல ஒரு விவாதமாவே நடந்திருக்கு. பெரிய முடிவுகள்லாம் எடுக்கல, என்ன நடந்துச்சு இந்த மாதிரியான விவரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ற தகவல் எல்லாமே கூட நமக்கு வரும், அப்பயும் பேசுவோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் தரப்புல இருந்து அழைப்பு வந்ததும் விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு நம்ம போனோம் அப்படின்னா பல சிக்கல்களை பல இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடி ரைடு அடிச்சா, ஒன்று செவிட்டு மேலேயே பட்டார்னு அடிச்சாங்க. நீ அந்த இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு வந்திருக்காமே, போக போறியா நீ, எங்க கால் எடுத்து வையி அப்படின்னு ஒரு உலக்கையை தூக்கி போடுவாங்கல்ல, அப்படி தூக்கி போட்டது தான் அந்த இடி ரைடு. அந்த இடி ரைடு எந்த ரைடுன்னு உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் வழக்கு சம்பந்தமான ஒரு இடி ரைடு. அந்த இடி ரைடோட தொடர்புடைய ஒரு அமைச்சரையும் தொடர்புபடுத்தி அதிமுக எம்எல்ஏவும் தொடர்புபடுத்தி ஒரே கல்லுல ரெண்டு மாங்காவை அப்படி பிடிச்சி இப்படி உட்கார வச்சு, இனிமே நீ செதறவே கூடாது தம்பி, இங்கே உட்காருங்க அப்படின்னு ஒரு ஆட்டங்காட்டி தாவேகாவை இந்தியா கூட்டணிக்கு நகர விடாம பாஜக முதல் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க இந்தியா கூட்டணியில் கலந்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு. ப. சிதம்பரம் தான் இதுக்கு வேலை பார்த்துருக்காரு. 8ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு நீங்க அவசியம் வரணும், நீங்களும் அங்கம் வகிக்கணும் இந்தியா கூட்டணியில, தேசிய அளவுல மாநில அளவுல நாம ஒரு பிரிவு கட்சியாவே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா காம்ப்ரமைஸ்லாம் பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த அடி இறங்கியிருக்கு. அதுக்கப்புறமா ஜான் ஆர்எஸ் டீம் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சாரி தெலுங்கானாவில் ஒரு கட்சி இருக்கு, யாருக்குமே இந்தியாவுக்கும் கூட்டணிக்கும் சப்போர்ட் இல்லை, என்டிஏக்கும் சப்போர்ட் இல்லை, ஆந்திராவில் ஒரு ஆள் இருக்காப்புல, பார்க்க உங்களை மாதிரியே இருப்பார், நீங்கள் தான் அவரை பார்த்து பேண்ட் எல்லாம் போடுவீங்கல்ல, அவருமே யாருக்குமே சப்போர்ட் இல்லை, அந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்து. இப்படியே நம்ம நவீன் பட்நாயக்கு, நம்ம இந்த இவங்க மாயாவதி, இவங்கள மாதிரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாகவே இருந்து நாமளும் ஒரு தனி அங்கமாகவே வச்சுப்போம். தேவைப்படுற நேரத்தில் பில் பாஸ் பண்ணுற நேரத்தில் அப்போ நம்ம வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டா கூட பெரிய பாதிப்பு இருக்காது. அது நம்ம ஒரு வளைவு சொலைவு இல்லாமல் ரெண்டு பக்கமும் இல்லாமல் ஒரு மேனேஜபிளான ஒரு இது கொண்டு போவோம். இதனால நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பெரிய எதிர்ப்பும் வராது, ஒரு சேஃப் ஜோன்லேயே ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வழிவகை செய்து இந்த கூட்டத்துக்கு அவங்க போகாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் திமுகவை காங்கிரஸ் சமாதானப்படுத்துமா இல்லை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு 9 தொகுதிக்கு இடைத்தேர்தலை தாவேகா பிளான் பண்ணுது. ஆல்மோஸ்ட் மதிமுகட்ட பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேர் ராஜினாமா பண்ணிடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், பம்பரமாக இருந்தான்னா விசிலாக இருந்தா ரெண்டுமே குழந்தைங்க விளையாடுற சின்னம் தானே, வாங்க ஜாலியாக விளையாடுவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் ஆல்மோஸ்ட் ரெடி, வரதுக்கு ரெடி. அடுத்து சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும், இவங்க 2 பேருக்காக தான் இப்போ தாவேகா வெயிட்டிங். இவங்க வந்துட்டாங்கன்னா தாவேகாவுக்கு ஆல்ரெடி 107, இப்போ இந்த 9 அஃபீஷியலாக அவங்களுக்கே வந்துடும். ஆக மொத்தத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 தான் இருக்கணும். காங்கிரஸை கழட்டி விட்டு விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வச்சுக்கிட்டு சிபிஎம் சிபிஐ உள்ள வச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு மூவ்ல தான். இது 2 வருஷம் கழிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங்ல ஒரு பிரச்சனையை கிளப்பி அவங்க கேட்குற சீட்டெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம்னு சொல்லி காங்கிரஸை பற்றி விட்டுறலாம், இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு சொல்லி தாவேகா ஒரு முடிவெடுத்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. யாரோட காய் வேகமாக நகரும், யாருடைய காய் வெட்டும்னு தெரியாது. எல்லாமே அடுத்தடுத்த அரசியல் பரபரப்பில் நடக்க இருக்கு. அதையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.